என்ன கதை இன்னைக்கு? பீமன் பாம்பு கதை. பாம்பு பேர் என்ன? நாகராஜ். வாசுகி. பொம்பளை பாம்பு. சரி, துரியோதனன் இருக்கான். துரியோதனன் நல்லவனா கெட்டவனா? உனக்கு தான். என்ன கதை? அது பரவாயில்ல, கேள்வா. துரியோதனன் கெட்டவனா? எப்படி உனக்கு தெரியும்? சரி, துரியோதனன் என்ன பண்ணுறான்? பாண்டவர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்து மாதிரி கொடுத்து அந்த விருந்தில் பீமனை கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவான். சகுனி, துரியோதனன் எல்லாரும் சேர்ந்து, வாங்கடா நீங்கள் எல்லோரும் வாங்கடா, நம்ம எல்லோரும் போய் காட்டில் ஜாலியாக விளையாடுவோம் அப்படின்னு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போகிறான். எங்கே கூப்பிட்டு போகிறான்? காட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். பீமனும் பாண்டவர்களும் நம்பி சரி இவங்க கூட போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அங்கே போனால் என்ன பண்ணியிருக்காங்க? பீமனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கப்பில் நல்ல விஷத்தில் பாயசம் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி. எல்லாருக்கும் முதல்ல போய் எல்லோரும் தண்ணீரெலாம் விளையாடுறாங்க, மரத்தில் ஏறி விளையாடுறாங்க, பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க எல்லோரும். சரியா? அந்த முடிஞ்ச உடனே எல்லோரும் வாங்க நம்ம சாப்பிட்லாம். எல்லாருக்கும் ரொம்ப அப்படி பயங்கர களைப்பாயிடுது, டயர்டாகிடுது. சரி வாங்க நம்மலாம் சாப்பிட போகலாம் அப்படின்னு எல்லோரும் ஒருத்தராக சாப்பிட வர்றாங்க. வந்தால் இவன் அவனுக்கு ஊட்டுறான், அவன் சகாதேவன் நகரனுக்கு ஊட்டுறான், மாறி மாறி ஊட்டிக்கிறாங்க எல்லாரும். அப்போ பீமன் என்ன பண்ணுறான்? பீமனுக்கு என்ன துரியோதனன் என்ன பண்ணுறான்? வாடா உனக்கு நான் ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதை ஊட்டிடுறான்? விஷத்தை ஊட்டிடுறான். அது குடித்த கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு என்னவாயிடுது? பீமனுக்கு மயக்கமாக வந்து பொத்துன்னு அந்த பக்கம் கீழே விழுந்துடுறான். ஒரு நதி இருக்குது, நதிக்கரை பக்கத்தில் விழுந்துடுறான். அவன் விழுந்ததை யாருமே என்ன பண்ணலை, கவனிக்கலை. ஆனால் யார் மட்டும் பார்த்தா? துரியோதனன் மட்டும் அதை பார்த்துட்டான். ஆனால் கம்முன்னு யார்ட்டையும் சொல்லாமல் இருந்துட்டான். உடனே இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் விளையாட்டுலாம் முடிஞ்ச பிறகு என்னடா பீமனை காணோன்னு பார்க்குறாங்க. இப்போ பாண்டவர்கள் நினச்சிக்கிறாங்க அவனோட வீட்டுக்கு சீக்கிரம் போயிட்டான் போல இருக்குது, என்றைக்குமே அப்படி தான் நல்லா சாப்பிட்டு சீக்கிரம் போயிடுவான்னு சொல்லிட்டு அவனை தேடாமல் அவங்க படி கிளம்பி போயிடுறாங்க. எல்லாரும் போன பிறகு துரியோதனன் என்ன பண்ணுறான்? பீமனை நல்லா கயிறு போட்டு கட்டி அவனை கொன்னுடணும் அப்படின்னு சொல்லி அதை பக்கத்தில் இருக்க நதியில் தள்ளி விட்டு வந்துடுறாங்க அவங்க பாட்டி. நதியில் உள்ளே விழுந்துடுறான். பீமன் மயக்கத்தில் இருக்கான், தண்ணியில் உள்ளே விழுந்தாச்சு. உள்ளே விழுந்தால் அது கீழே பீமன் அப்படி போக 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 கீழே நாகலோகம் வருது. நாகலோகம்னா என்னது? பாம்பு உலகம். பாம்புங்க நிறைய பாம்பாக இருக்குது. என்னடா நம்ம உலகத்துக்குள்ளே ஒரு மனுஷன் வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு இந்த பாம்பு எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருது? பீமனை கொத்துன்னு கொத்திடுது எல்லா பாம்பும். பீமன் உடம்புக்குள்ளே ஏற்கனவே என்ன இருக்குது? விஷம் இருக்குது. இந்த விஷம் அந்த விஷம் என்ன ஆகிடுது? இப்போ ஒன்று முடிச்சிருது. முடித்த உடனே விஷமெல்லாம் போன உடனே பீமனுக்கு என்ன ஆகிடுது? முடிப்பு வந்துடுது. பார்க்கலாம் தன்னை கட்டியிருக்காங்க, தண்ணிக்குள்ளே இருக்கிறோம், நிறையா பாம்பு கொத்த வருது, என்னடா இதுன்னு சொல்லி டபக்குன்னு எல்லா கட்டையும் அவுத்து போட்டு கட்டெல்லாம் வெட்டி எரிஞ்சிட்டு எல்லா பாம்பையும் பிடிச்சி அடித்து கொள்ள ஆரம்பிச்சிடறான். பீமன் வீரன் தானே, அதனால் அத்தனை பாம்பையும் கொள்ள ஆரம்பிச்சிடறான். 10-15 பாம்பு அடித்து கொண்டு உடனே பாம்புலாம் என்ன செஞ்சிருது? ஐயோ இவன் பயங்கரமான ஆளாக இருப்பான் போல இருக்கே, இவன்கிட்ட தப்பிக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி பயந்து போய் தன்னோட அரசிகிட்ட போய் சொல்ல போகுது. இந்த அரசி பேர் என்ன? பாம்போட அரசி பேர் என்ன? வாசுகிட்ட போய் சொல்ல போகுது. வாசுகி, இங்கே ஒருத்த மனுஷன் வந்தான், அவன் முதல்ல மயக்கமாக இருந்தான், நாங்கள் கொத்துன உடனே எங்கள் விஷம் போய் அவனை முடிச்சிருச்சு போல இருக்கு, அவன் விஷத்தை எந்திரிச்சிட்டு எங்கெல்லாம் கொல்ல ஆரம்பிச்சிட்டான். யாரா அது? அவனை விடக்கூடாது, அவனை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னா பீமன் அங்கேயே வந்துடுறான். வாசுகியை தெரிவிட்டு அங்கேயே வந்துடுறான். பீமன் வந்துடுறான்னா அவனை பார்த்த உடனே அங்கே வாசுகியோட பக்கத்தில் அமைச்சர் ஒருத்தர் இருக்கான், ஆரியாக்குன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் ஆகா இவனை எங்கேயோ பார்த்த மறக்குன்னு பார்த்தா அது யார்? பீமனோட அம்மா குந்தியோட தாத்தாவுக்கு தாத்தா. ஆஹா நம்ம பரம்பரைக்கு வந்திருக்கான், அவனை யாரும் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னா வாசுகியே சொல்லிடுறா, நமக்கு தெரிஞ்சவன் தான், கதை வேணும் என்ன, அவனை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு யார் சொல்லிடுறா? வாசுகி சொல்லிடுறா. சொன்ன உடனே அவனை விட்டுறாங்க. எல்லோரும் விட்ட உடனே என்னோட ராஜ மரியாதை பண்ணுறாங்க, சாப்பாட்டெல்லாம் கொடுக்குறாங்க அவனுக்கு. உடனே என்ன சொல்கிறான்? ஆரியாக்கு என்ன சொல்கிறான்? இவன் இவ்வளோ தூரம் வந்திருக்கான், நம்ம அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட நிறைய பவளம், முத்து, நவரத்தனம், கடலா இதெல்லாம் கொடுப்போம் அப்படின்ற வாசுகி. அப்போ ஆரியாக்கு என்ன சொல்கிறான்? இல்லை அவன் ஒரு சக்திரியை, நம்ம போர் செய்யக்கூடியவன், அவனுக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அவனுக்கு வந்து நம்ம சக்தி கொடுக்கணும், நம்மகிட்ட ஒரு ரகசியமான ஒரு லிக்விட் திரவம் ஒன்று இருக்குது, அதை அவனுக்கு கொடுத்தா அவனுக்கு 1000 யானை சக்தி வரும், அதை கொடுப்போம் அப்படின்றான். சக்தி தான் நல்லதான, பீமனுக்கு ஏற்கனவே சக்தி கூட, இதுவும் வந்துருச்சுன்னா 1000 யானை சக்தின்னா எவ்வளோ யோசிச்சு பாரு அவனுக்கு, உடனே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அவன் உடனே சரின்றா வாசுகி, அதுவும் நல்லது தான் அப்படின்னு. நல்லா அவனை நல்லா குளிப்பாட்டி வாசனை திரவியங்கள்லாம் அவனுக்கு நிறையா போட்டு கிழக்கு பார்க்க உட்கார வச்சு அது நிறைய ஒரு கப்பில் கொண்டு வந்து என்ன கொடுக்குறாங்க? அந்த மருந்து, அந்த திரவத்தை கொடுக்குறாங்க. அவன் ஒரு குடிக்கிறான். நல்லா சாப்பிடுவானா பீமன்? எவ்வளோ சாப்பிடுவான் பீமன்? நிறையா சாப்பிடுவான். அதனால் என்ன பண்ணிடுறான்? எனக்கு ஒரு கப்லாம் காணாதுன்னு 8 கப்பு குடிச்சிடுறான். அதை எடுத்து குடிச்சிட்டு தூங்க ஆரம்பித்தான் தான். 8 நாள் தூங்குறான். எத்தனை நாள் தூங்குறான்? அதுக்குள்ளே அங்கே போய் என்ன ஆகிடுறாங்க எல்லோரும், குந்தி எல்லோரும், ஐயோ 9 நாள் ஆச்சு அவன் பையன் போய் பையனை காணாமே அப்படின்னு தேட ஆரம்பிச்சிடுறாங்க எல்லோரும். என்ன தேட ஆரம்பிச்சோன்னே இவன் ஒருவேளை எல்லாரும் சந்தேகம் வருது, இந்த துரியோதனன் தான் கொன்னூர் போனோம் நம்ம பையனை அப்படின்னு. ஆனால் வெளியே வைக்க சொல்ல முடியுமா? அப்படி தெரியாமல். அதனால் நல்லா அமைதியாக இருக்காங்க. ஐயோ பையனை காணாமே குந்தி அழறா.
எல்லோரும் அழுதுட்டு இருக்காங்க. இவன் 8 நாள் கழிச்சு எந்திரிக்கிறான். எந்திரிச்சா உடம்புல எவ்வளோ சக்தி இருக்குது, எவ்வளோ சக்தி இருக்குது, 8000 யானை சக்தி இருக்குது அவனுக்கு. இப்போ எந்திரிச்ச உடனே நான் சொல்கிறேன் எனக்கு பயங்கர சக்தியாக இருக்குது இப்போ அப்படின்னு. உடனே நாகலோகத்தில் அந்த வாசுகி என்ன சொல்கிறா, நான் பாம்பு அரசி என்ன சொல்கிறா, இனிமேல் நீங்கள் இருக்க வேண்டியதில்லை, இவங்க வீட்டுக்கு போகலாம், நீங்கள்லாம் மறந்துடாத, ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பவர் வந்து உனக்கு எதுக்கு பயன்படும், உனக்கு போருக்கு பயன்படும். நீ எதிரிகள்லாம் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக கொன்னுடலாம். உன் முன்னாடி யாருமே சண்டைக்கு வர முடியாது. அவ்வளோ பெரிய வீரன் ஆகிட்ட. சீக்கிரம் போ. உனக்கா யார் அழகு காத்துக்கிட்டு இருக்கா, அம்மா பேர் என்ன, குந்தி தேவி காத்துக்கிட்டு இருக்கா. அவங்க அண்ணங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, அங்கே போ அப்படின்றாங்க. இவனும் தண்ணியிலேருந்து மேலே வர்றான். பாம்புகள்லாம் வெளியே கொண்டு வந்து அவனை வழி அனுப்பி விடுது, போயிட்டு வாங்க அப்படின்னு. அவன் நேரம் அம்மாவை பார்க்க வர்றான். வந்தால் அவனை எல்லாரும் பார்த்தா ஆகா பீமன் 9 நாள் கழிச்சு உயிரோட வந்துட்டாங்கன்னு கட்டி பிடிச்சி அழறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், இல்லைம்மா நான் போனேன், என்னை வந்து அடித்து கட்டி தண்ணியில் தூக்கி யார் போட்டா, துரியோதனன் தான் போட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்க அண்ணன் தம்பியோட சேர்ந்து என்னை தூக்கி போட்டான், எனக்கு என்ன பண்ணுறதே தெரில அப்படின்னா. உடனே அர்ஜுனன் தர்மர்லாம் என்ன சொல்கிறாங்க, இது யாருக்கும் இப்போதைக்கு வெளியே சொல்லாத, நம்ம நேரம் வரும்பொழுது நம்ம அவனை பார்த்துக்கலாம். ஆனால் உனக்கு ஒரு கெட்டதுலேயும் நல்லது நடந்திருக்கு பீமா. என்ன நடந்திருக்கு, 8000 யானை பவருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, உனக்கு அது கிடச்சிருக்கு, அதனால் நம்ம சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட கதை எப்படி இருந்துச்சு கதை? சூப்பர். இந்த கதைக்கு மட்டும் கேட்டிருக்கியா, கேட்டது இல்லையா? கேட்டிருக்கேன். எப்போ கேட்டிருக்கேன்? ஞாபகம் இல்லை என்ன? ஞாபகம் இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் மறந்துட்டு அப்புறம் மறந்துட்டு நீ ஆமாம் எனக்கு தெரியாது அப்படின்னு. இல்லை ஞாபகம் இருக்கு என்ன, பரவாயில்ல நீ கேளு. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், இந்த கதை ஞாபகம் ரெக்கார்ட் ஆனதே இருக்குது. ரெக்கார்ட்